பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 26 கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி. இந்த மாதிரி தொல்லியல் துறை அருங்காட்சி இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம், நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் 100 கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி. உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த 2006 2011 திருப்பி சொல்றீங்க. 67 கலைஞர் வந்த உடனே தான் தொல்லியல் துறை துவங்கியது இல்லன்னு மறுக்கல. 5 அகழ்வாய்வுகள் அந்த 5 ஆண்டுகள்ல துவங்கப்பட்டன. ஆனா அந்த 5 அகழ்வாய்வுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த 39 அகழ்வாய்வுகள்ல 33 அகழ்வாய்வுகள் எங்களால் நடத்தப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா 67க்கு முன்னால ஒண்ணும் இல்ல, இந்த துறையே கிடையாது, இந்தியாலே துறை கிடையாது. அதுக்கு நீங்க துறையை ஆரம்பிச்சீங்க. ஆனா என்னைக்கு கார்பன் டேட்டிங் வந்ததோ, என்னைக்கு ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும், இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்குல இருந்து கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும், இத்தாலிக்கு அனுப்பணும். நீங்க இன்னைக்கு அறிக்கையில சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அம்மா அவர்கள் வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம். அழகன்குளத்துக்கு அடுத்து 6 இடங்கள்ல அகழ்வாய்வு செஞ்சோம். இன்னைக்கு உங்க பெருசா பேசுற கொடுமணல்ல இருந்து, கீழடியில இருந்து, அந்த அழகன்குளத்துல சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து, ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசாங்கத்தால் உங்க காங்கிரஸ் திமுக உட்பட்ட மத்திய அரசாங்கம் அவங்க அதை ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணல. 5 முறை அந்த அமைச்சரை, பண்பாட்டு அமைச்சரை சென்று சந்திக்க வைத்தார் எடப்பாடியார். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண வச்சோம். ஏன்னா ஆதிச்சநல்லூர் ரோமானிய பேரரசுடைய பாண்டிய நாட்டுக்கு இருந்த பல தொடர்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய முதுமக்கள் தாழிகள் அடங்கிய இடம் அந்த ஆதிச்சநல்லூர். பாத்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டை என் கையால் நான் பெற்று வந்தேன். சத்தியவதின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஏஎஸ்ஐ ஐஏஎஸ் ஆபீசர் அன்னைக்கு இருந்தவங்க, மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சிருந்து அவங்ககிட்ட இருந்து நிதியை பெற்று, நீங்க பெற்ற நிதியை திருப்பி அனுப்பி அரசாங்கம் திமுக. இன்னைக்கு சொல்றீங்க மத்திய அரசாங்கம் ஒண்ணும் கொடுக்கல, ஒன்னும் செய்யல. நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டா மத்திய அரசாங்கத்துல? இவர் இப்ப ராமகிருஷ்ணா ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு கீழடியில. எப்ப கொடுத்தாரு? எந்த ரிப்போர்ட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2014, 2015, 2016 இந்த 3 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாயுடைய ரிப்போர்ட்டை இவர் எப்ப கொடுக்கிறாரு? போன வருஷம் கொடுக்கிறார். ஓகே, என்னாச்சு 10 வருஷம்? ஏன் 10 வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல? எத்தனை முறை நான் டெல்லி சென்று இருப்பேன் தெரியுமா அந்த ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லி. ஏன்னா 3வது கட்ட அகழ்வாய்வு அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவி அம்மாவுடைய இறுதி ஆண்டு, அந்த ஆண்டுல ஸ்ரீராமன் ஒரு அதிகாரியை மாத்தி போட்டாங்க. ஸ்ரீராமன் அங்க மதுரையில கீழடியில பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கீழடி அகழ்வாய்வு அந்த 3வது கட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் இதுக்கு மேல தொடர்வதற்கு விருப்பம் இல்லை, இதுல மேட்டர் இல்லை அப்படின்னு நோட் வைக்கிறார். அவரை நான் 3 முறை சந்தித்தேன். என் வீட்டுல உட்கார வச்சு பேசினேன். எப்படிங்க அது இல்லாம இருக்கும்? எந்த பிரஷர் உங்களுக்கு இருக்கு? அந்த என்ன பிரஷர்னாலும் நாங்க அதை எடுத்து நின்று செய்வோம்னு சொல்லி. ஆனால் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவருடைய பார்வை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ராமகிருஷ்ணா தெலுங்கு பேசக்கூடிய தமிழர், இவர் பக்கா தமிழர்னு சொல்லக்கூடியவர் தான். ஆனா அவர் என்ன கண்டு பார்த்தாரு? இந்த இருக்கிற உபகரணங்கள்ல புதுசா ஒண்ணும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதுறாரு. அப்போ புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டம். அதற்கப்புறம் எடப்பாடியார் வந்தவுடன் அந்த இடத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குனாங்க. ஆனா அம்மா எடுத்த முடிவு மத்திய அரசாங்கம் செய்யலனாலும் நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்தார். அந்த டயத்துலதான் மதுரை ஹைகோர்ட்ல அந்த பிரான்ச்ல அப்ப இந்த எழுமின் தமிழ் என்ற இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருந்ததுல அப்ப அதுல என்ன சொன்னாங்க? இந்த 10,000 பொருட்கள், மைசூருக்கு சென்ற பொருட்கள், ஏற்கனவே இருந்த 2 இடத்துல அகழ்வாய்வு செய்ததை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இந்த அகழ்வாய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் அந்த ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. ஆனா அந்த ஹைகோர்ட் உத்தரவு வருவதற்கு 2 நாட்கள் முன்னாலே அதிமுக அரசு கீழடியில் நாங்களே எடுத்து செய்வோம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டோம். ஏன்னா அதுவும் எந்த இடத்துல தோணும்னாலும் 200 வருஷத்துக்கு முந்தின விஷயம்னா மத்திய அரசாங்கம் பெர்மிஷன் வாங்கணும். அந்த அமைப்புல நாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். பெருமுயற்சி எடுத்து
6 மாதங்கள் கழித்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு 6 மாசம் கழிச்சு தமிழக அரசாங்கமே செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கி அதுல செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் அண்ணன் எடப்பாடியார் ஒதுக்கிய ஃபண்ட். நீங்க அதை மறக்க முடியுமா? நாங்க அதை எடுத்து முதல் அறிக்கை 2019 இருக்கிற புக் பேர்ல எடப்பாடியார் அவர்கள் தான் வெளியிட்டார். அந்த முதல் அறிக்கையை வெளியிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு நான் நோட் போட்டு கொடுத்துட்டேன், நீங்க பாத்துக்கிடுங்க. அதுல என்ன சொல்லியிருந்தோம், அதுல எடப்பாடியார் என்ன பேசினாரு. ஏன்னா அன்னைக்கு தமிழர் நாகரிகம் 2500 இருந்து 3000 ஆண்டுகள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் மூலம் மட்டுமில்ல 8 விதமான நிரூபணங்கள் செய்யப்பட்டு எல்லா பொருட்களும் அந்த அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பி, இட்டலிக்கு சாம்பிள் அனுப்பி 2 இடங்கள்ல இருந்து வந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில எந்த ஐயமும் இல்லாமல் 2500 இருந்து 2600 ஆண்டுகள் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க மத்திய அரசாங்கம் ராமகிருஷ்ணாட்டனா, எப்ப நீங்க அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில ஒண்ணு சொல்லியிருந்தீங்களே, இப்ப கொடுத்திருக்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா